கோவில் வந்து நான் நடிச்சிருப்பேன். அது நடிச்சிருப்பேன்னா நான் இருந்திருப்பேன், நடிச்சேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஷாட்டுக்கு வரதெல்லாம் நீங்கள் நடிப்புன்னு சொல்ல முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா வந்து நாங்கள் ஷூட்டிங் வந்து பெங்களூரில் பண்ணோம். அது பிரகாஷ் ராஜ் நடிக்கிற சீன், அந்த சிஎம் சீனும் இதுவும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் ராஜ் சார் சீனை முடிச்சுட்டு இப்போது அஜ்மல் அண்ட் ஜீவா அவங்க 2 பேரும் நடிக்கிற சீனு. ஆனால் சார் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருந்தாருன்னு முன்னாடி சொல்லியிருக்காருன்னா, சிஎமோட செக்யூரிட்டிஸ் அந்த பீரியடில் 2010-11 பீரியட்லாம் வந்து டவுன் சவுத்தில் இருப்பாங்களாமா. இந்த திருநெல்வேலி மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிக்கோ, நல்ல ஹைட் வெயிட்டாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், அவங்க தான் செக்யூரிட்டியாக வேணும்னு சொல்லியிருந்திருக்காரு. ஷூட்டிங் இப்போ எல்லாம் ரெடி, ஷார்ட் வைக்கணும், எங்கே அந்த ஆளை கூப்பிட்டுனா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து மறந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் மறந்து உள்ளூர் ஆளை யாரையும் ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ பெங்களூரில் இருக்கிற ஒரு ஹிந்திக்காரர் அவர் நல்லா ஃபேராக இருக்கார். அதாவது கருப்பாக ஹைட்டாக கூப்பிட்டு வராருன்னா இவனுக்கு வந்து ஃபேராக கூப்பிட்டு வந்து நிப்பாட்டாருங்க. அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டாரு. சரி பரவாயில்ல, டைலாக் பேசினாரு. சார் சொல்ல கேட்காம அவர் உள்ளே வந்துட்டாருன்னு சொல்லணும். சார் சொல்லே கேட்காம நான் பேசினார். கோலை வெறி ஆகிட்டார். அவர் இருக்கிற கோவத்தில் இப்போ கமிட்மெண்ட்டில் அந்த சீனை முடிச்சாகணும். அந்த கோவத்தில் என்ன இப்போ திரும்பி பார்த்துட்டு அடுத்து என்ன ஷார்ட் சொல்ல போகிறாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு போய் முடி வெட்டிட்டு வா அப்படின்னாரு. சரி எதுக்கு சார், நான் முடி வெட்டிட்டு வாடா அப்படின்ட்டு போயிட்டாரு. சரி என்ன கட்டிங் சார், போலீஸ் கட்டிங் சொல்லு அப்படின்ட்டு போயிட்டாரு. அங்கே இன்ஃபேக்ட் முடி வெட்டுற கடையை ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு ரொம்ப ரிமோட்டான இடத்துல ஷூட் பண்ணோம். வண்டி எடுத்துகிட்டு ஹேர் கட்லாம் பண்ணிட்டு வந்தேன். ட்ரெஸ் போட்டுக்கோ, நில்லு, நீ தான் அந்த கேரக்டர் பண்ணுன்ட்டாரு. இப்போ நடிக்க வராதுன்னு சொல்லணும்னா எனக்கு திருப்பி திட்டு விழும். அது வெளியே கிடையாது, அது ஒரு கிரைசிஸ் சுச்சுவேஷன், அதை மேனேஜ் பண்ணி ஆகணும். அது மாதிரி இந்த செக்யூரிட்டி யூனிஃபார்ம் மாட்டிட்டு அவர் போய் நின்றுட்டு என் ஷாட் வரும்போது நின்று அந்த டைலாக் பேசிப்பேன். முடிச்சோன்னா ஓடி போய் ட்ரெயினில் ஏறி ஷாட் எடுத்துப்பேன். இந்த மாதிரி பண்ணி முடிச்சது. அன்கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் பெரிய பதட்டத்தில் இருந்தேன். ஏன்னா இருக்கிற கோவத்தை இப்போ நம்மளை திட்டுவார், என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த பதட்டத்தில் பண்ணது நிறைய பேர் கண்டுபிடிச்சி அதுக்குமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அது இருக்கும் சின்னதாக ஒரு 2 செகண்ட், ஒரு 3 செகண்டில் நடிச்சுட்டு போயிருப்பேன் அந்த படம்.